ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சில காயெலாம் வந்திருக்கு. இது வந்து சுண்டைக்காய். இங்கே பாருங்கள், பூ எடுத்துருக்காங்க, நிறைய பூ வருது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு புது வரவு சப்போட்டா பூ வந்து காய் வர. நம்ம வீட்டில் சப்போட்டா காய் வருது. இங்கே பாருங்கள், மொட்டு வந்து காய் வரப்போகிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நிறைய மொட்டு இருக்குது பாருங்க, பூ வருது. ஒன்றொன்றுத்துலேயே நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் நம்மளுடைய புது வரவு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பூ இருந்தது, ஒன்றை காணோம். நம்ம வீட்டு பொமோகிரானட். கீழே பாருங்க, பச்சை மிளகாய் பாருங்க, செமையாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நீட்டு வருதுன்னு வரட்டோன்ட்டு விட்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டு கத்திரிக்காய் இங்கே பாருங்க, செமையாக ஒரு இதில் வந்துட்டு நிறைய காய் வருது. இங்கே பாருங்க, பெரிய கத்திரிக்காய். அந்திமல்லி செடி. இது ஸ்ட்ராபெரி இப்போ தான் வராங்க. இங்கே பாருங்க, நிறைய வராங்க. நான் மாமரத்தில் ஏற்றி வச்சுருக்கேன். இன்னொரு சர்ப்ரைஸ் பாருங்கள், நம்ம வீட்டு கேப்சிகம். இங்கே பாருங்க, செமையாக ஒரு கிளையில் பார்த்தீங்கன்னா நிறைய வருது. இங்கே 2 வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், மேலே 2. இங்கே பாருங்கள், இங்கே இதில் பாருங்கள், இதில் ஆல்ரெடி 3 காய் கீழே வந்துருச்சு. 3 காய் கீழே இருக்குது. இந்த ஒரு கிளையில் பாருங்கள், இது உருளை. இது சேஞ்சிங் ரோஸ். இங்கே பாருங்க, மொட்டு வந்திருக்கு. அது என்ன ஃப்ளவர்னு தெரியல, எனக்கு பேர் தெரியல. இதெல்லாம் வேற. இதில் ஒரு வேற எடுத்து கொடுக்கவா? கேட்டிங்கல்ல, டப்புன்னு சத்தம் கேட்கும். எங்கே இதில் அதே வெடிச்சு விழுந்துடும் வேறு. இதோ இங்கே இருக்குது பெருசாக, டப்புன்னு வெடிக்கும். எனக்கு கொடுங்க. வேற கீழே போட்டுறாத, கொடுங்க, எனக்கு கொடுங்க. இப்படி அமுக்கணைனா, இப்படி அமுக்கு, வேற வெளியில் வரும். நீங்கள் அமுக்குங்க, கொடுங்க. இங்கே போய் காட்டு, நான் அமுக்குறேன். காட்டு, நான் உனக்கு தரேன். அமுக்கிட்ட வேற 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 போட்டா இருக்கு. ஐயா, எனக்கு ஒன்று கொடுங்க. அப்புறம் பூ பூக்கிறது இது அது போட்டுக்கலாம் உள்ள, இதிலே போட்டு வைக்கலாம், அது வளரும். அம்மா எனக்கு ஒன்று கொடுங்க, இது கொடுங்க, இது எடுத்துக்கிறேன். அம்மா பார்த்து என்ன எடுத்தோன்னு அது நீ அது மாதிரி பிடுங்கக்கூடாது, பார்த்து இப்படி கொஞ்சம் விட்டு இது பண்ணணும். சரி பரவாயில்ல, விடுங்க, செடியிலே போடுவோம். ஆஹா, இங்கேயும் பாருங்க, நம்ம வீட்டில் மிளகா வருது. இது நல்லா டார்க்காக இருக்குது. இப்போதான் நிறைய பூ எடுக்குது. இங்கேயும் இருக்குது மிளகா. இது வந்து ரோஸ். எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ட பிறகு வந்த க்ரோத். இது கொய்யா. புளிச்சக்கீரை பாருங்க. இந்த விரையெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம போட்டோம்னா அடுத்தது வளரும். டிசம்பரில் விரை இருக்குது பார்த்தியா, இதுதான் டிசம்பருடைய விதை. ஓகே, இங்கே சொன்னதான் ஐயோ பார்த்து
ஐயோ இதான் விதையா? ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு விதையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதை உடச்சி போடணும். அதுவும் இது வெடிக்கும், தண்ணி பட்டா வெடிக்கும். இது ரெண்டா பிரிச்சா கையில் தண்ணி இருக்குதா? நான் கூட உனக்கு போய் வச்சுட்டு வரேம்மா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அடுத்தது போங்க. அடுத்தது இங்கே எல்லாம் பச்சை மிளகாய் தான் இருக்கு. இங்கே தக்காளி, கேப்சிகம். இங்கே பாரு கேப்சிகம். அடுத்தது போங்க. இதில் வந்து சேனைக்கிழங்கு இருக்குது, சேமக்கிழங்கு. இது ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இலையெல்லாம் நின்று போச்சு வளர்ந்து. இதை நோண்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி துளசி செடி அறுவடை பண்ணிவிட்டு அடுத்த போஸ்டட் இது தான். இது இஞ்சியா, இஞ்சி செடியா என்னதுன்னு தெரியல. இஞ்சி இப்படி வளரும் தெரியலையே. இது வாசனை வருது. வித்தியாசமாக இஞ்சி மாதிரியே இல்லை. மோப்ப சக்தி அதிகம். லெமன் கிராஸ் பேண்டன் லீவ்ஸ். பேண்டனா? இது ஃபுல்லாக தக்காளி. இன்னைக்கு வியூ நல்லா இருக்கு. மல்லிகைப்பூ க்ரோத்து ஒரு நாளைக்கும் அங்கே இருந்தது இப்போ இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. பெரிய விஷயம். அப்புறம் இங்கே செடி இன்னைக்கு அதான். அம்மா பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க பார்த்து. பாய்.